ஹாய், லாஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்களா? பரவாயில்ல. இது தோட்டம் போகலாமா பார்ட் 2 வாங்க போகலாம். ஸோ அந்த அக்காவை இளநீ போட சொல்லியிருந்தேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இளநீ போடுற வகையில் இடையில போயிட்டு இந்த கிழங்கெல்லாம் எப்படி இருக்குது, ஊறி இருக்கான்னு பார்க்க போகலான்னு போனப்போ தான் ரொம்ப பெரிய ஷாக்கு. ஒருத்தவங்களோட உழைப்பு திருடுறது அவ்வளோ ஒரு ஏமாற்றத்தை தரும். எங்களுக்கு அப்படி தான் ஏமாற்றமாக இருந்தது. இருக்கிற பெரிய கிழங்கு எல்லாத்தையும் யார் சாப்பிட்டாங்கன்னு தெரியல. யாரோ ஒரு கல்ப்ரேட் சாப்பிட்ருக்காங்க. சரி, ஓகே, இந்த பூமி நமக்கு மட்டும் படைக்கப்பட்டது இல்லையா? அதனால் சரின்னு சொல்லிட்டு சரி மற்ற கிழங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனால் அடுத்த இடத்துலையும் அந்த மாதிரி தான் குட்டி குட்டி கிழங்கெல்லாம் விட்டுட்டு நல்லா ஊறி இருக்கிற கிழங்கெல்லாம் யாரோ சாப்பிட்டாங்க. அம்மாவும் சரி தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோண்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இலைங்க நானும் எனக்கு அந்த அக்கா எடுத்து கொடுத்தாங்க, எப்படி இருக்குன்னு பாருமான்னு சொல்லிட்டு. அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு சூடாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதை பார்க்கும்போதே நம்மளோட விளைச்சலில் வந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. மொத்தமாக ஒரு 2 கிழங்கு மாதிரி 2 குச்சி மாதிரி தோணும். இவ்வளோ தான் இருந்தது. பெருசெல்லாம் அது சாப்பிட்டுட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இளநீ வெட்டி கொடுத்துட்டாங்க. நாங்களும் சரி இளநீ எடுத்துகிட்டு போயிட்டு தம்பி கொடுத்தேன். எப்படிம்மா குடிக்கிறது, ஸ்ட்ரா இல்லாமன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவசரத்துக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவரோட வாட்டர் பாட்டிலில் இருக்கிற அந்த ஸ்ட்ரா எடுத்து கழட்டி இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அப்பாவும் அவருக்கு கொடுத்துட்டு இருந்தார். இடையில அப்பா போயிட்டு இந்த மோட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டார். இது போர் தண்ணியெல்லாம் இல்லைங்க, இது கிணத்து தண்ணி. ரொம்ப வருஷமாக வற்றாத கிணறு இது. ஸோ தண்ணி கை வச்சு நான் காமிக்கல, கை வச்சா டக்குன்னு இந்த ஃபோர்ஸ்க்கு தள்ளி விட்டுரும். அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வெயிலுக்கு நல்லா குளுன்னு இளநீ சாப்பிட்டுட்டு இந்த நிழல் அப்படியே இந்த ஈரமான நல்ல குளுன்னு தண்ணியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி பாட்டி தாத்தா கூடலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு நான் பாட்டி தாத்தா கூட வாழ்கிற அந்த கொடுப்பினை கிடைக்கல. இன்றைக்கி என் பையனுக்கு கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.